அப்படியே வாயில வச்சதும் கரையணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பிடிக்கணும், சீக்கிரமாவும் செய்யணும், இருக்கிற பொருளை கொண்டும் செய்யணும். ஓகே, அப்படி ஒரு ஸ்வீட் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது வந்து நம்ம என்னோட வெட்டிங் டேக்காக செஞ்ச ஸ்வீட் தான். ஹல்வா செம்ம சூப்பரான டேஸ்ட் இருக்கும், அல்டிமேட். அதே மாதிரி குயிக்காவும் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நிறைய இன்கிரீடியன்ட் வேணும்னு அவசியம் இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் வச்சு வச்சுக்கோங்க. சரி, வெட்டிங் டே அதுவுமா கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. அப்படியே வர்றப்போ மலையிலையும் சிலுன்ட்டு வந்தாச்சு. சரி ஏதாச்சும் ஸ்வீட் செய்யலாம், நம்மளே வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றக்கே நியர்பை 8 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் கேரட் வாங்கிட்டு வந்தேன். நல்லா ரெட்டிஷ் இல்லை, ஒரு ஆரஞ்சிஷான கலர்ஃபுல்லான கேரட்டாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் டேப் வாட்டரில். ஆக்சுவலாக மண் நல்லா இருக்கும் இல்லையா, நம்ம எப்படி இருந்தாலும் தோல் சீவி தான் சமைக்க போகிறோம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து மேலே கீழே எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். கேரட் ஹல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அதுக்காக 1/2 லிட்டர் ஆவினில் ஆரஞ்சு கலர் இருக்கும் இல்லையா பேக்கெட்டு, அந்த பேக்கெட் நல்ல பால் இருக்கும்ல, நல்லா திக்காக இருக்கும், அது எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பால்கோவா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு பால்கோவா வாங்கிட்டு வரக்கு ஆளும் இல்லை, டைமும் இல்லாதனால நான் பாலை கெட்டி பாலாக எடுத்துக்கிறேன். அதே சூப்பராக இருக்கும். நீங்கள் பால்கோவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் வேற லெவலில் கொண்டு போய், என்ன சொல்கிறது, அகர்வால்ஸு இந்த மாதிரி கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹை லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இது கழுவணும்னு அவசியமே இல்லை. இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னுமே டைம் பத்தலைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக்சியில் போட்டு நல்லா கரன்னு ஒரு 4 பல்ஸ் திருப்பி எடுத்துக்கோங்க. பட் நான் இன்னைக்கு துருவியே எடுத்துக்கிறேன். துருவி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். துருவி எடுத்துட்டு எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் இருந்தாலும் ஓகே, நெய் விட்டு லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 2 to 3 minutes இருந்தால் போதும். அந்த ஈரம் மட்டும் போயிடுச்சுனாலே போதும். அப்புறம் ஸ்வீட் ஆட் பண்ணுறப்பவும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா இது ஆல்ரெடி கேரட் ஸ்வீட் இல்லையா. இப்போ நான் வந்து டைம் இல்லாதனால குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வதக்குறீங்களோ அதுலேயே கூட போட்டு வேக வைக்கலாம். சரி, எனக்கு டைம் இல்லாதனால நான் குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் எடுத்துக்கலாம். அதுவும் 1/2 கிலோங்கிறப்ப கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால போட்டு அந்த பாலையும் ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், பட் நம்ம வந்து கவரில் கழுவி ஊற்றலன்னா நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது இல்லையா, அதனால அதையும் அழைச்சி ஊற்றிக்கிட்டு ஒரே ஒரு விசில் எடுத்துக்கிறேன். சரி, அந்த கேப்பில் குளிரில் இருந்து வந்தோம் இல்லையா, சூடாக ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 10-15 பாதாம் எடுத்துக்கிறேன், ஒரு 10-15 முந்திரி எடுத்துக்கிறேன். பாதாம மட்டும் கொஞ்சம் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி வந்து நீங்க முழுசாவும் போடுறதுனா போடுங்க, இல்ல 1-2 கட் பண்ணி வச்சுக்கலாம். பிஸ்தா போட்டீங்கன்னாலும் இன்னும் செம்ம சூப்பரா ரிச்சா இருக்கும். ஓகே, ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு இல்லையா. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரையிலும் ஸ்வீட் சக்கரை வந்து 3/4 பங்கு ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஒரு 75 to 80% ஆட் பண்ணா போதும். ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இல்லையா, அதனால நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோக்கு ஒரு 350 கிராம் அதுல இருந்து 400 கிராம்குள்ள இருக்கிற மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்றேன். எப்பவுமே எந்த ஸ்வீட் செஞ்சதுனாலும் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணீங்கன்னா தான் அந்த ஸ்வீட்னஸ் ஹைலைட் பண்ணி கொடுக்கும். பாக்குறதுக்கு தான் இப்ப தண்ணி மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் அப்படியே இது பண்ண கெட்டி ஆயிடும். ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வளையல் இதுக்கு மேட்சிங்கா இருக்கா, இன்னைக்கு வெட்டிங் டேக்காக வேர் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி இந்த குந்தன் ஸ்டோன் பேங்கிள் சில்க் த்ரெட்ல சுத்தின குந்தன் ஸ்டோன் பேங்கிள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. செம்ம சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் நம்மளோட வீடியோஸ்ல இருக்கும். ஓகே, இப்போ இந்த இது பாதியா வேக நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். ஆக்சுவலா நாங்க கோயில் போனோம் சொல்லலையா, அது ஷார்ட்ஸா போட்டங்காட்டி அதோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்ல முடியல. அது ஆக்சுவலா 100 வருடத்துக்கும் மேல பழமையானது. அந்த முன்னாடி இருக்கிற தொட்டி கட்டினதே 1920 ஏதோ ஒரு பிரிட்டிஷ்காரர் கட்டினதுன்னு போட்டு கல்வெட்டுல போட்டிருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்ங்க. சுயம்புவா உருவான கோவில். அதாவது வயல்வெளியில ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு அம்மா கால்ல தட்டுப்பட்டுச்சான். அதை எடுக்கிறதுக்கு பாத்திருக்காங்க, எடுக்கவே முடியல. அப்புறம் ஆசிரியரியா வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு கோவில் கட்டுங்கன்னு. அந்த மாதிரி உருவானதுதான்
போத்தனூர் கணேசபுரத்துல இருக்கிற மூரண்டம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நீங்க கூகுள் லொகேஷன்ல அடிச்சீங்கன்னாலும் வரும். கொஞ்சம் போற ரூட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், பட் அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நீங்க கோயம்புத்தூர்காரங்களா இருந்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி மார்னிங் போற மாதிரி பாக்கோங்க. ஈவினிங் கொஞ்சம் அந்த ஏரியா வந்து ரிமோட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் போலாம். இன்னும் நியர்பையா சொல்லணும்னா கோயம்புத்தூர் ஈச்சனாரி ரத்னம் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் ஆப்போசிட் ரோட்ல போனீங்கன்னாலும் ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த கோவில் ரீச் ஆயிடும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப வந்து நெய் இடையில ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க, கைவிடாம. சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ். அப்புறம் இன்னொரு ஸ்டவ்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை போட்டுக்கிறேன். அப்புறம் கடைசியா பாதாம போட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும், ஏன்னா பொடியா கட் பண்ணிட்டோம் இல்லையா, பாருங்க அப்படி போட்டே கலர் மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் கெட்டியாகிற மாதிரி பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா எனக்கு டைம் இல்ல, அதுவும் இல்லாம நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஈரமே இல்லாத மாதிரி. பட் நம்ம இன்னைக்கே முடிச்சு கட்ட போறோம், அதனால ஓரளவுக்கு பால்கோவா பதத்துக்கு வந்து இதுனா போதுங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட வந்து நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்றேன். அதான் பால்கோவா இல்லன்னு சொன்னேன் இல்லையா, வீட்டுல கண்டென்ஸ்டு மில்க் இருந்தது, அதை ஆட் பண்றேன். அது இன்னும் டேஸ்ட் ரிச்சா காமிக்கும். ஓகே, எடுத்து சர்வ் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும் இல்லையா, அதனால மேலையும் கார்னிஷிங்க்கு மறுபடியும் முழு முந்திரியும் இதுவும் பாதாமும் போட்டிருக்கேன், உடைச்ச பாதாமும். அப்புறம் இது என்ன நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக கேரட்டையும் வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். எங்க வீட்டுல 2 கேரட் இருந்தால் கூட நானும் டக்குன்னு எப்ப நினைச்சாலும் செஞ்சு சாப்பிடுவேன். செம்ம சூப்பர்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் மம்மு கோயிலுக்கு வரல, அதனால சரி ஃபர்ஸ்ட் அவருக்கே கொடுத்துருவோம் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகே, இதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. அப்படியே ரீல்ஸும் போட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அடுத்தவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ, நான் சொல்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய். அப்புறம் ஹலோ அடுத்த வீடியோ என்னன்னு பாக்குறீங்களா, நம்ம கோயம்புத்தூர்ல சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்களாமா. நம்ம போகாமலா, போயாச்சு, சுத்தியாச்சு, வீடியோவும் எடுத்து உங்களுக்காக அடுத்த ப்ராசஸ் அதுவும் ரெடி ஆயிட்டே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி அழுத்தி வச்சாங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.